மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நடித்த ரிஹானா பேகம் மீது காதல் கணவர் குற்றச்சாட்டு. முதல் கணவரை விவாகரத்து செய்ததாக கூறி தன்னை மணந்து மோசடி செய்ததாக காவல் நிலையத்தில் புகார். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் அடுத்த மாதம் 15ஆம் தேதி தொடக்கம். மகளிர் உரிமை தொகை பெறாதவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. மக்களான உங்களுடைய குறைகளை தீர்க்க உங்கள் பகுதியிலேயே ஜூலை 15 தொடங்கி தமிழ்நாடு முழுக்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்படும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்ட தகுதியுள்ள பெண்கள் இந்த முகாம்களை உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் நிச்சயமாக தரலாம். தஞ்சாவூரில் புதிய பல்கலைக்கழகம் அமைக்க வகை செய்யும் மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகும் ஆளுநர் மாறவில்லை என கருத்து. இந்த தஞ்சை மாவட்டத்தில் ஒரு புதிய பல்கலைக்கழகம் அமைக்க அறிவிப்பு செஞ்சோம். அந்த பல்கலைக்கழகத்துக்கு கலைஞர் பெயர் தான் வைக்கப்படணும் அப்படின்னு சட்டமன்றத்தில் இதை திமுக கட்சி உறுப்பினர் மட்டும் இல்லை, எல்லா கட்சியும் கட்சி வேறுபாடு இல்லாம எல்லாரும் இடத்துல வற்புறுத்தினாங்க. தஞ்சை மாவட்ட மாணவர்கள் உயர்கல்விக்கான அந்த சட்டத்துக்கு ஆளுநர் அவர்கள் இந்த தேதி வரையில ஒப்புதல் தரலாம். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகாவது அவர் மாறி இருப்பார் நினைச்சோம், அவரா இன்னும் மாறல. அரைவேக்காட்டுத்தனம் என்று முதலமைச்சர் கூறியதற்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி. வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் வாய்க்கு வந்தபடி ரீல்களை அலந்து விடுவதுதான் அரைவேக்காட்டுத்தனம் என்று எக்ஸ் தளத்தில் பதிவு. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனுடன் அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் சந்திப்பு. திருச்சியில் உள்ள விடுதியில் தற்செயலாக சந்தித்ததாக வைகை செல்வன் தகவல். மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் 2027ஆம் ஆண்டு மார்ச் 1 தொடக்கம். ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பனிப்பிரதேச மாநிலங்களில் மட்டும் அடுத்த ஆண்டு அக்டோபரில் தொடங்கும் என மத்திய அரசு அறிவிப்பு. சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு ஆஜராக உயர்நீதிமன்றம் ஆணை. கடத்தலுக்கு அரசு வாகனத்தை பயன்படுத்திய ஏடிஜிபி ஜெயராமன் ஆஜராகாவிட்டால் கைது செய்ய உத்தரவு. விஞ்ஞானி நெல்லை சு முத்து உடல்நலக் குறைவால் காலமானார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல். ஈரான் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க தூதரக கட்டடத்திற்கு லேசான சேதம். தூதரகத்தை இன்று மூடியது அமெரிக்கா. ஈரானின் போர்டோ அணுசக்தி மையம் அருகே தாக்குதல் நடத்திய இஸ்ரேல். ரிக்டரில் 2.5 நில அதிர்வு பதிவானதால் மக்கள் அச்சம். ஈரான் தலைநகர் தெஹ்ரானிலிருந்து இந்தியர்கள் வெளியேற உத்தரவு. தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் அறிவுறுத்தல். சிங்கம்புணரி அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. ஆர்வமுடன் போட்டி போட்டு மீன்களை பிடித்த 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள். மதுரையில் மரக்கதவு தயாரிக்கும் நிறுவனத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசிய விவகாரம். 3 சிறுவர்களை கைது செய்தது காவல்துறை. சென்னை வியாசர்பாடியில் மாநகர பேருந்து மேற்கூரை மீது ஏறி கல்லூரி மாணவர்கள் ரகளை. அச்சத்துடன் பயணித்த பொதுமக்கள். சைப்ரஸ் அதிபர் மாளிகையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அரசுமுறை வரவேற்பு. அந்நாட்டின் உயரிய விருது வழங்கி கௌரவிப்பு. ஹஜ் பயணிகளுடன் சவுதி அரேபியாவில் இருந்து லக்னோ வந்த விமானத்தில் தீ. விமானி சாமர்த்தியமாக நிறுத்திய நிலையில் அனைத்து பயணிகளும் உயிர் தப்பினர்.
டெல்லி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் திடீர் தொழில்நுட்ப கோளாறு. நடுவானில் பறந்தபோது கோளாறு கண்டறியப்பட்ட நிலையில் மீண்டும் ஹாங்காங் திரும்பியது. வயிறு தொடர்பான பிரச்சனையால் சோனியா காந்தி அனுமதிக்கப்பட்டுள்ள டெல்லி கங்காராம் மருத்துவமனை அறிக்கை. தற்போது உடல்நிலை சீராக உள்ளதாகவும் தகவல். காதல் விவகாரத்தில் சிறுவனை கடத்திய வழக்கில் முன்ஜாமீன் கோரிய புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்தி மற்றும் காவல்துறை ஏடிஜிபி ஜெயராமை பிற்பகல் நேரில் ஆஜராகும்படி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் களாம்பாக்கத்தைச் சேர்ந்த இளைஞர் தேனியைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து பதிவு திருமணம் செய்துள்ளார். இதில் பெண் வீட்டாருக்கு ஆதரவாக கூலிப்படையினர் மூலம் இளைஞரின் சகோதரரை கடத்தியதாக புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் பெண்ணின் தந்தை உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக உள்ள பூவை ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதி பி. வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜெகன்மூர்த்தி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன் இந்த கடத்தல் வழக்கில் ஜெகன்மூர்த்திக்கு எந்த தொடர்பும் இல்லை என வாதிட்டார். காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தாமோதரன் வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். அதில் புரட்சி பாரதம் கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் சரத்குமார் அளித்த ஒப்புதல் வாக்குமூலத்தில் ஜெகன்மூர்த்தியின் பங்கு குறித்து குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் கடத்தப்பட்ட சிறுவன் ஏடிஜிபி ஜெயராமனின் காரில் திரும்ப வந்து கொண்டு விடப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். எனவே இந்த கடத்தலுக்கும் ஏடிஜிபிக்கும் உள்ள தொடர்பு குறித்து ஜெகன்மூர்த்தியை கைது செய்து விசாரிக்க வேண்டியுள்ளதாக முறையிட்டார். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்திலிருந்து 7 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வழக்கு தொடர்பாக பிற்பகலில் நேரில் ஆஜராகும்படி ஜெகன்மூர்த்திக்கும் ஏடிஜிபி ஜெயராமனுக்கும் உத்தரவிட்டார். ஆஜராக முன்வராவிட்டால் ஏடிஜிபியை கைது செய்து ஆஜர்படுத்தவும் நீதிபதி அதிரடி உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தார். அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெறும் என்று மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்கள் இந்த முகாமில் விண்ணப்பிக்கலாம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தஞ்சாவூரில் அரசு சரபோஜி கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் 2,75,000 பயனாளிகளுக்கு 558 கோடி ரூபாயில் வீட்டுமனை பட்டா, முதியோர் உதவித்தொகை, விவசாய பயிர்க்கடன் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் 1,194 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய அவர் முடிவுற்ற திட்டங்களையும் தொடக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் தஞ்சையில் உள்ள சரஸ்வதி மஹால் நூலகம் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்படும் என்று அறிவித்தார். டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு குறுவை சாகுபடி திட்டத்திற்காக 88 கோடியே 72 லட்சம் ரூபாயும், டெல்டா அல்லாத மாவட்டங்களில் நெற்பயிர் சாகுபடிக்காக 132 கோடியே 17 லட்சம் ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவித்தார். மேலும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்ட தகுதியுள்ள மகளிர் அடுத்த மாதம் முதல் விண்ணப்பிக்கலாம் என்றும் முதலமைச்சர் கூறினார். மக்களான உங்களுடைய குறைகளை தீர்க்க உங்கள் பகுதியிலேயே ஜூலை 15 தொடங்கி தமிழ்நாடு முழுக்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்படும். நகர பகுதிகளில் 3,768 முகாம்கள், கிராம பகுதிகளில் 6,232 முகாம்கள், மொத்தம் 10,000 முகாம்கள். இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் எல்லாத்திலையும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்ட தகுதியுள்ள பெண்கள் இந்த முகாம்களை உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் நிச்சயமாக தரலாம். தஞ்சாவூரில் புதிய பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை என்றும் முதலமைச்சர் குறை கூறினார். பல்கலைக்கழகம் அமைக்கிறதுக்கான சட்ட வரைவை எல்லோருடைய ஒப்புதலோடு ஒருமனதாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பி வச்சோம். ஆனா தஞ்சை மாவட்ட மாணவர்கள் உயர்கல்விக்கான அந்த சட்டத்துக்கு ஆளுநர் அவர்கள் இந்த தேதி வரையில ஒப்புதல் தரலாம். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகாவது அவர் மாறியிருப்பார் நினைச்சோம். அவர் இன்னும் மாறல. கலைஞர் பல்கலைக்கழக மசோதா தொடர்பா பல முறை நாம நினைவூட்டணும். நம்முடைய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சரையும் ஆளுநரை போய் பாருங்க அப்படின்னு நான் சொல்லி
ஆனா உயர்கல்வித்துறை அமைச்சரை சந்திக்க நேரம் தர இன்னும் இழுத்தடி துடுக்கிறார், இன்னும் நேரம் கொடுக்கல. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அரைவேக்காட்டுத்தனமான அரசியல் அறிக்கை வெளியிடுவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக சாடினார். இதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஆட்சி பொறுப்பேற்ற 4 ஆண்டுகளில் கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றாமல் வாய்க்கு வந்த ரீல்களை அளந்து விடுவதுதான் அரைவேக்காட்டுத்தனம் என்று பதிலடி கொடுத்துள்ளார். தஞ்சாவூருக்கு வந்த முதலமைச்சருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டிய விவசாயிகளை குண்டுக்கட்டாக காவல்துறை கைது செய்தது பாசிச மாடல்தானே என்றும் எடப்பாடி பழனிசாமி வினவியுள்ளார்.